காருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே டிசைன் இன்ஜினியருக்கு கம்பெனிக்குள்ளே என்ன தான் வேலை, டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவசியமா, ஏன் டிசைன் ஃபீல்டை இந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்க்குது, அங்கே நமக்கு என்னென்ன வேலைலாம் இருக்கும். ஒரு வேலை இந்த டிசைன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லைன்னா என்ன ஆகும், இதையெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலேருந்து. என்னென்னா இந்த டிசைன் இன்ஜினியர், டிசைன் டிபார்ட்மெண்ட்டு, இது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே எதுக்காக இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு? இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எனி காம்பனண்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சிம்பிளாக ஒரு வாட்டர் பாட்டிலே நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு டிசைன் வேணும். டிசைன்னா என்ன அப்படின்னா, டிசைன்னா அந்த ப்ராடக்டோட ஒரு முழு வடிவம் வித் டைமென்ஷன். ஸோ அந்த ப்ராடக்டோட முழு ஜாமெட்ரிக் ஷேப்பும் அதோட டைமென்ஷன்ஸும் இருக்கிறது தான் உங்களுக்கு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைனை டீட்டெயில்டாக நான் சொன்ன மாதிரி இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு நீங்கள் டீட்டெயில்டாக கொடுத்தா தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஓகே, கரெக்டு தான். இதை அழகாக கையிலேயே அழகாக பக்காவாக வரைஞ்சி அதில் டைமென்ஷன்லாம் மார்க் பண்ணி கொடுத்துர்லாமே, இதுவே ஓகே தானே அப்படின்னா, ஆமாம் அதெல்லாம் ஓகே தான். இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா முற்காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பென்சிலையும் ஸ்கேலையும் டிராஃப்டையும் யூஸ் பண்ணி தான் டிராயிங் ஷீட்டில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். பட் அதில் உள்ள நிறையா சட்ட சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, மெயினாக இப்போ ஒரு வாட்டர் கேனை செஞ்சுட்டாங்க, இல்லை அந்த வாட்டர் கேனில் எனக்கு இந்த இடத்துல மூடி வந்து இப்படி கொஞ்சம் திரும்பி வரணும், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு டக்குன்னு கேட்டாலும் நீங்கள் போட்ட டிராயிங்கை திருப்பியும் அழிச்சிட்டு திருப்பி அந்த டிராயிங்கை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப நீங்கள் பேப்பரை போட்டு கசக்கி எடுக்க முடியாது இல்லையா, அந்த ஒரு பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் CAD சாஃப்ட்வேர்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னு சொல்லிட்டு வந்தது. இதில் AutoCAD, SolidWorks, Creo, CAD, ANSYSலாம் வராது. ஸோ NX, சாலிட் எட்ஜ் இந்த மாதிரியான மாடலிங் சாஃப்ட்வேர்ஸில் நிறைய இன்றைக்கி இருக்குது. பட் ஆரம்பத்தில் AutoCADலேருந்து அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் நீங்கள் வந்து இதை மாடலாக பண்ணலாம். இதெல்லாம் மாடலாக பண்ணி நான் சொல்கிற இதே டேட்டாவை நீங்கள் வந்து 2Dயில் டைமென்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்தாவே மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எம்இசி குரூப்ஸ். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலில் ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்றோம். ஓகே, மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாட்டில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாடலில் இல்லை எனக்கு இந்த பக்கமாக ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கணும், இது வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அது ஒரு ப்ராடக்ட்டை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும், ஜாமெட்ரிக் ஷேப் 3Dயில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அதில் நிறைய ஆடட் அட்வான்டேஜும் இருந்துச்சு. ஏன்னா அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம இமேஜின் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் அதில் வேறு என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும், வேறு என்னெல்லாம் லெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா 3Dயில் நிறையா மாடலிங் பண்ணணும் அப்படிங்கிற 3D மாடல்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. வெறும் டிராயிங் டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு இருந்த காலகட்டம் போய் 3Dயில் எல்லா எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டர் கேனி 3Dயில் பண்ணி பார்த்தா தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டு 3Dயில் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது சாஃப்ட்வேர்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாச்சு. ஆக இப்போ எனி ப்ராடக்ட் ஒன்று முழுசாக ஒரு ஐடியாவை உங்களுக்கு மாடலாக மாற்றுறது தான் இந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை, மெயின் வேலை. அல்லது அந்த ஐடியாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்டை அதில் ஏதாச்சும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், எக்ஸஸாக கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கால இருக்கிறது இந்த டிசைன் தான். ஆக இந்த டிசைன் ஃபீல்டை மட்டும் கம்பெனிலேருந்து நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த பக்கம் ப்ராடக்ட் உருவாகிறது முழுசும் தடைப்படும். ஆக எனி ப்ராடக்ட், எனி காம்பனண்ட், எனி மிஷின்ஸ் இந்த உலகத்தில் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு கம்பல்சரி டிசைன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும். அப்போ டிசைனுங்கிற ஒரு இன்றியமையாத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அதனால தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்றைக்கும் நிறைய பேர் டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமும் இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.
இதுதான். ஸோ இப்படியேப்பட்ட ஒரு முக்கியமான ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகணுன்னா நான் சொன்ன இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, நிறையா டெக்னிக்கல் டேட்டாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நீட் திஸ் வீடியோ அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி தர்றோம். சேனலை முழுசாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஐயா. வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கான்டாக்ட் பண்ண கூட நீங்கள் டீட்டெயில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.